உங்களில் எத்தனை பேர் இப்படி வால்மார்ட்டில் இப்படி சிக்கன் வாங்கி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? நான் ஒரு நார்மலாக வால்மார்ட்டில் வாங்குறது இல்லை, குறைவு. ஓகே, எனக்கு அவசரமாக வாங்க வேண்டி வந்ததால் வாங்கினேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, உண்மையிலே என்ன நடக்குது, இது அவங்களாவே செஞ்ச சிக்கனா இல்லைன்னா உண்மையான சிக்கனா எனக்கே தெரியுதில்ல. அமெரிக்காவில் தான் இந்த பிரச்சனை பார்த்தா, இப்போ கனடாலேயும் அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் ஹெலண்டா மீட் ஸ்டோருக்கு போய் நான் வாங்குறது. அங்கே வெரைட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது நார்மலாக சேல் போகிற நேரம் வாங்கினா தான் சீப், மற்றபடி கொஞ்சம் விலை தான். ஏண்டா அது கிராஸ் ஃபெட் அண்டபடியால், ஏண்டா ஆர்கானிக். ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சிக்கன் நான் ஃபுல்லாக வாங்கினேன், கால், அதுக்கு பிறகு சிக்கன் பிரஸ்ட். இது பெரிய ஃபுல் ஜம்போ சிக்கன், ரெண்டு பவுண்ட்ஸ் 399. வாங்கினது 749 பவுண்ட்ஸ். பரவாயில்ல, அந்த விலைக்கு பரவாயில்ல, ஒரு 30 ரூபா அப்படி வந்துச்சு. ஸோ இது கால், இது 299 பவுண்ட்ஸ் வரும், அண்ட் 421 பவுண்ட்ஸுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு 5 கால் இருந்துச்சு, 12.50, $65 அந்த மாதிரி போச்சு. எனக்கு பரவாயில்ல. ஏன்னு சொன்னால் இது ஆர்கானிக் அண்ட் எந்த விதமான கெமிக்கல், எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அடிக்காத கிராஸ் ஃபெட்லேருந்து உள்ளது. ஸோ இது உங்களோட உடம்புக்கும் நல்லது. ஸோ நீங்களும் இப்படி நீங்கள் கிராஸ் ஃபெட் உள்ளது வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கிரெயின் ஃபெட் உள்ளது தான் நல்லதுண்டு. பட் ஆனால் உண்மையிலே பார்த்தா கிராஸ் ஃபெட் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிரெயின் ஃபெட்டில் ஃபேட் அதிகம், ஆனால் லெஸ் நியூட்ரிஷன். இதில் ஃபேட் எதுவுமே இல்லை, ரைட்? அண்ட் அதர் திங் என்னென்னா, இதில் எந்த விதமான கெமிக்கலோ, எந்த விதமான ஹார்மோன்ஸோ, ஆன்டிபயோட்டிக்கோ எதுவுமே இல்லை, எதுவுமே அடித்தாகாதது. பட் கிரெயின் ஃபெட்டில் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நான் ரெக்கமெண்ட் கிராஸ் ஃபெட்டை வாங்குங்க. ஸோ கிராஸ் ஃபெட் நீங்கள் பக்கங்களில் உள்ள ஃபார்ம்களில் விற்கிறாங்க, எந்த கெமிக்கலும் இதுவும் இல்லாமல். இப்போ நான் ஸ்டோரில் போகிறனால ஹெலண்டா ஸ்டோரில் போயிட்டு நான் வாங்குறது. ஸோ ஆல்வேஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கிராஸ் ஃபெட்டுக்கு போங்க. கண்ட இந்த மாதிரி ஸ்டோரில் இருக்கிற மீட்டுகளை சாப்பிடாதீங்க தயவு செய்து. ஸோ உடம்புக்கு கூடாது.